திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகையால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் வார் எப்போ வெடிக்குன்ற பயத்தில் இருக்கும்ல. ஆனால் இந்த போர் வெடிச்சிடக்கூடாதுப்பா அப்படின்ட்டு அமெரிக்கா ஒரு பக்கம் இறங்கி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் கிட்ட அவங்களால பெருசாக நெகோசியேஷன்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் இஸ்ரேல் கிட்ட பண்ண முடியும். ஏன்னா இஸ்ரேல் இந்த அளவுக்கு இறங்கி பல நாடுகளை சமாளிக்கிறாங்கன்னா அதுக்கு பெரிய காரணமே அமெரிக்கா கூட நிற்குது. நாளை பின்ன எது நடந்தாலும் அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் வரும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை தான். இந்த இஸ்ரேலுக்கு அமெரிக்கா மீதான இந்த நம்பிக்கை இருக்குல்ல, இதை அமெரிக்கன் அஃபிஷியல்ஸ் ஒரு பாரை இனிஷியேட் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்காக இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இவர் வேற யாரும் இல்லை, ஆண்டனி பிளிங்கன், யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு இவர் தான். இவர் என்ன பண்ணியிருக்காப்புல, திடுதிப்புன்னு கிளம்பி இஸ்ரேலுக்கு போயிருக்காருங்க. போனால் அவர் இந்த யூஎஸ் ஸ்பான்சர்டு சீஸ்ஃபயர் ப்ரொபோசல் இருக்குல்ல, இதில் இஸ்ரேல் கையெழுத்திடணும் அப்படின்ட்டு புஷ் பண்ணியிருக்காராம். ஆக்சுவலாக பைடன் அவர்கள் முன் வச்ச ஒரு ப்ரொபோசல் இது இருந்த மாதிரி இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, எப்போயோ கையெழுத்தாகி இருக்கும், காசாவில் போர் நிறுத்தத்தையும் பார்த்துருப்போம். ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு, புதுசாக 4 கண்டிஷன்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டாருங்க. இந்த நிபந்தனைகள் ஹமாஸுக்கு முகசுழிப்பை ஏற்படுத்தவே, ஏங்க இது பழைய ப்ரொபோசல் மாதிரி தெரியலையே, நிறைய நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வேணான்னு கை கழுவி விட்டாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் இஸ்மாயில் ஹனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் வேறு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ப்ரப்போசல் கையெழுத்தே ஆகாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. வாரம் எப்போனாலும் வெடிக்குன்ற பயமும் எழுந்துச்சு. ஆனால் அப்போ ஏற்பட்ட இந்த ப்ரப்போசலை இஸ்ரேல் பக்கம் கொஞ்சம் நல்லா அழுத்தி விடுற வேலையை பிளிங்கன் பார்த்துருக்காருங்க. இவர் முதற்கட்டமாக இஸ்ரேல் அதிபரை சந்திச்சிருக்காரு. அடுத்த உடனே இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இருக்கார்ல, அவரே மீட் பண்ணுறாரு. இந்த சந்திப்புலாம் முடிஞ்ச கையோடு எகிப்துக்கு பயணப்பட போகிறாருங்க ஆண்டனி பிளிங்கன். டாக்ஸ் மே பி லாஸ்ட் சான்ஸ் ஃபார் ஃப்ரீ ஹாஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்குல்ல, இதுதான் நமக்காக இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. இது எல்லாம் சுமூகமாக முடிகிற பட்சத்தில் தான் பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவாங்க. அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. அது வாரில் போய் தான் பெருசாக நிற்கன்ற மாதிரி அந்த மனுஷனை டைரெக்டாக சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இஸ்ரேலோட டெல் அவீவ் பகுதியில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் அது தனிநபர் தாக்குதல், எந்த அமைப்பும் சேராதவங்க நடத்தினதா இல்லைன்னா பயங்கரவாத தாக்குதலான்றது இனிமேல் தான் தெரியும். ஒரு ட்ரக் எக்ஸ்ப்ளோஷனுங்க டெல் அவீவில். ஒருத்தர் செத்துருக்காரு, ஒருத்தருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, அவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக அந்த டிஸ்ட்ரிக்ட் கமாண்டர் பெரேட்ஸ் ஆமர் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இறந்து போனார்ல ஒருத்தர், அந்த நபர் தான் அட்டாக்கராக இருக்கணும், தாக்குதல் நடத்துகிறப்ப அந்த நபர் செத்து போயிருக்கணும், நம்ம மக்கள் யாருக்கும் எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது சார்ந்த விசாரணை இஸ்ரேல் அதிகாரிகள் இப்போ துரிதப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே 1008 கலைபுரங்கள் இஸ்ரேலை மையப்படுத்தி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் இஸ்ரேலுக்குள்ளேயே இப்போ ஏற்படும் அனர்த்தம் நடந்திருக்கு. மைக் டர்னர் இவர் யாருன்னா, யூஎஸ் ஹவுஸ் இன்டெலிஜென்ஸ் கமிட்டி இருக்குல்ல, இதோட சேர்பர்சனே இவர் தான். இவர் இப்போ என்ன சொல்கிறாப்புல, இந்த நியூக்ளியர் இருக்குல்ல, இதையும் ஈரானியை கனெக்ட் பண்ணி ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காரு. ஈரானோட இன்றைய நிலை இருக்குல்ல, இது எல்லாருக்கும் தெரியும், நாமெல்லாம் அறிஞ்சது தான். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஈரான் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட வாய்ப்பு இருக்குது. அது என்ன அறிவிப்புனா, அணு ஆயுத கையிருப்பு கொண்ட நாடுகளில் நாங்களும் ஒன்று அப்படின்னு ஈரான் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலாம். இது உலக நாடுகளுக்கு நல்ல செய்தி கிடையாதுங்க. இனி நாம் எதுக்கு எடுத்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோன்ற முடிவு எடுப்போம், அதெல்லாம் பண்ணக்கூடாது, யோசித்து தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கணும்னு கிட்டத்தட்ட ஈரானை பார்த்து இந்த மேற்குலக நாடுகள் ரியாக்ட் பண்ணுற மாதிரி தான் அவரோட இந்த பேச்சு அமைஞ்சிருக்கு. ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா என்ன? வாய்ப்பே கிடையாது. ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக இருந்தப்போ என்னென்ன கலைபுரங்கள் நடந்துச்சு அந்த டீல் சார்ந்து எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்பேற்பட்ட ஈரான் அறிவிக்கலைனாலும் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக அணு ஆயுதங்கள் கையிருப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணால் அது இன்னும் பெரிய பூதாகாரமான விஷயமா ஜியோ பாலிட்டிக்ஸில் மாறி நிற்கும். ஹெஸ்புல்லா இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹோர்ஷ் ஹடாப் ஐனா அப்படின்ற சதர்ன் லெபனானில் இருக்க ஒரு பகுதிங்க. இந்த பகுதிக்குள்ளே இந்த ஐடிஎஃப் இருக்காங்களே, இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸு, இதை சேர்ந்தவங்க ஊடுருவ முயற்சி பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த ஐநா பகுதி எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி. அங்கே வந்து ஐடிஎஃப் துருப்பினரை நாங்கள் ஓட விட்டு விரட்டிட்டோம்.
இதில் பல பேருக்கும் கண்டிப்பாக காயம் ஏற்பட்டிருக்கும், பலத்த காயமே ஏற்பட்டிருக்கும். ஏன்னா நாங்கள் அடித்த அடி அப்படி. யார் வந்தாலும் சரி, ராக்கெட்டும் ஆர்ட்டிலரி ஷெல்ஸும் தான் அவங்களுக்கு பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு ஹெஸ்புல்லா இப்போ சொல்லியிருக்கு. ஆனால் இஸ்ரேல் கிட்ட போயிட்டு, என்னங்க ஹெஸ்புல்லா இது போல் சொல்லுது, உங்கள் சோல்ஜர்ஸை அடித்து விரட்டாங்களாமே அப்படின்னு கேட்டால் அவங்க பொய் சொல்கிறாங்க. அப்படி தான் இஸ்ரேல் தரப்பில் இப்போ வரைக்கும் மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இன்னொரு பெருந்தலைவும் ஹெஸ்புல்லாவோட முக்கியமான ஒரு நபரையும் இஸ்ரேல் தூக்கியிருக்காங்க. இந்த ஹெஸ்புல்லாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. இந்த போர்க்களங்கள் இருக்குல்ல, இதை சார்ந்த இந்த படைப்பிரிவு மாரி அமைச்சிருப்பாங்க. இதில் ஹெஸ்புல்லாவோட ரட்வானா ஃபோர்ஸஸ் அப்படின்ற ஒரு பிரிவும் உள்ள அடக்கும். இந்த பிரிவோட கமாண்டரான ஹுசைன் இப்ராஹிம் அப்படின்ற நபரை பைக்கில் ஒரு பயணிச்சுட்டு இருந்தப்ப இஸ்ரேலில் ட்ரோன் ஒன்று அடித்து காலி பண்ணியிருக்குங்க. அவர் மேலே தாக்குதல் நடத்தி கொன்னே போட்டாங்களாம். இந்த வீடியோவையும் இஸ்ரேல் ராணுவம் இப்போ அஃபிஷியலாக வெளியிடவும் செஞ்சுருக்கு. ஆக்சுவலாக இந்த ஹுசைன் இப்ராஹிம் சொன்ன பார்த்தீங்களா, அவர் ஃபுவாட் ஷுக்கர் இருக்கார் பாருங்க, இவருக்கு பிறகான பெரிய தலைகளில் ஒருத்தர். அப்போ ஏற்பட நபரை அந்த இப்ராஹிமை இப்போ இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் தூக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபுவாட் ஷுக்கர் இருக்கார்ல, இவர் ஹெஸ்புல்லாவோட டெப்யூட்டி லீடராக இருந்தவர். இந்த விஷயம் உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏற்பட இவர் முடிஞ்ச அளவுக்கு ரகசியமான வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இவரையும் இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் தூக்கினாங்க, அடித்து காலி பண்ணாங்க. அது எப்படின்ற கேள்விக்கான பதில் இருக்குல்ல, அது கிளியர் கட்டாக இது வரைக்கும் வெளிவராமல் இருந்த தகவல்கள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ் ரிப்போர்ட் ஒன்று இப்போ வெளியாகிருக்குங்க. இவர் எப்படி தூக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருக்கான், பெய்ரூட்டில் இருந்த ஃபுவாட் ஷுக்கரோட வீடு, இந்த வீட்டுக்குள்ளே தான் அவர் தங்கி இருந்திருக்காராம். அந்த டைமில் திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த காலில் பேசினவங்க 7th ஃப்ளோருக்கு முன்னேறுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில நிமிஷங்கள்லேயே ஐஏஎஃப், இந்த இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்களே, அவங்க விமானப்படை தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க அந்த ரெசிடென்ஸ் மேலே. அவ்வளோதான், கட் பண்ணிங்கன்னா ஃபுவாட் ஷுக்கரை கொண்டுட்டு தான் இஸ்ரேல் அஃபிஷியலாக கிளைம் பண்ண ஆரம்பிச்சிது. அப்படின்னா அந்த ஃபோன் கால் இருக்குல்ல, இதுதான் இவரோட கொலைக்கு காரணமாக இருக்கலாமோன்னு பல பேருமே யூகிக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபோன் கான்வர்சேஷனுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதோட எஸ்கலேஷன், இட் மீன்ஸ் இந்த சிக்னல்ஸை ட்ராக் பண்ணுவாங்களே, செல்ஃபோன்ஸாக கூட மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இதில் ஏதோ ஒரு நூல் பிடிச்சி தான் இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு தகவல் கிடச்சி அவங்க மேலே சொல்லி இந்த ஐஏஎஃப் அட்டாக் பண்ணி காலி பண்ணியிருக்கலாம். எப்படி ப்ரோ இந்த அளவுக்கு ஆணித்தரமாக சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஸ்ரேலோட சுப்பீரியர் டெக் இருக்குல்ல, அதாவது நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் இஸ்ரேல் எதிர்ப்பாளராக இருந்தாலும் இந்த விஷயம் உண்மைங்க. டெக்னாலஜியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வேறு லெவலில் நிற்கிறாங்க. பல நாடுகளும் இஸ்ரேல் கிட்டே இருந்து தான் நிறைய டெக்னாலஜிஸை வாங்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சைபர் வார்ஃபேர் சார்ந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் எங்கேயோ நிற்குது. அப்பேற்பட்ட இஸ்ரேலோட சுப்பீரியர் டெக்கை ஹெஸ்புல்லாவோட கவுண்டர் சர்வேலன்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, இதனால் எதுவுமே பண்ண முடியல. அதுதான் ஃபுவாட் ஷுக்கரோட இந்த கொலை இருக்குல்ல, இதுக்கான ஒரு வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு. செக்யூரிட்டி பிரீச் நடந்திருக்குல்ல, ஏன்னா ஃபுவாட் ஷுக்கர் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, முக்கியமான பெருந்தலைகள் ஹெஸ்புல்லாவில் இருக்கிறவங்க தவிர. அதை தாண்டி எப்படி இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் அங்கே வந்து காலி பண்ணாங்க? இந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பாக சிக்னல்ஸ் எதனா ட்ரேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த செக்யூரிட்டி பிரீச் எப்படி நடந்துச்சு, இது இதுக்கப்புறம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஈரான் கிட்ட ஹெஸ்புல்லா இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்குங்க. இந்த விஷயத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு ஹமாஸ் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த டன்னல்ஸை பயன்படுத்துகிற ஒரு அப்ரோச் இருக்குல்ல, அதுக்கிணைய இன்னொரு அப்ரோச்சை வெற்றிகரமான அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த மாடர்ன் டெக்னாலஜி செல்ஃபோன் கூட வச்சுக்கோங்களேன், இதை வச்சுலாம் அவங்க கம்யூனிகேட் பண்ணவே மாட்டுறாங்க. முழுக்க ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க, மேன் டு மேன் தான். அந்த மாதிரி இன்னொருத்தர் கொடுத்து இப்படி செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டு கடைசியில் அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போயிடும். அதில் அவங்க நம்பகத்தன்மைக்காக பார்க்குறது, அவங்களுக்கு அந்த லெட்டர் அமைச்சிருப்பாங்களே அவரோட கையெழுத்தை வச்சு தான் கன்ஃபார்ம் இவர் தான் அமைச்சிருக்காருன்னு தெரியுமேவா. இப்போ வரைக்கும் ஹமாஸ் டெக்னாலஜி நம்பாமல் இந்த ஒரு லெட்டர் ஃபார்மேட்டை நம்புறதுனால தான் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக நடந்துக்கிட்டு இருக்கான். இஸ்ரேலாலையும் ட்ரேஸ் பண்ண முடியல. இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் டென்ஷன் எவ்வளோ பீக்கில் இருக்குது, இது இன்னும் அடுத்த லெவலில் கொண்டு போகிற மாதிரி அடுத்த கட்ட தகவல், பரபரப்பு தகவல் கசிஞ்சிருக்கு. என்னென்னா, இஸ்ரேலில் இருக்க நெத்தன்யாகு வீடு இருக்குல்ல, அதாவது இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு வீடு, அவரோட வீட்டு பக்கமாக ஒரு ட்ரோன் பறந்துருக்காங்க. இந்த ட்ரோன் ஹெஸ்புல்லாவோட ட்ரோனாக இருக்கலாம் தான் இப்போ அசியூம் பண்ணப்படுது. கடந்த 18ஆம் தேதி இஸ்ரேலி டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது போல் பிஎம் வீட்டுக்கு மேலே ஒரு ட்ரோன் ஏதோ பறக்குதுன்ற மாதிரி வார்னிங்கை இவங்க இஷ்யூ பண்ணது உண்மை. 18ஆம் தேதி 9 நிமிடங்கள் வரைக்கும் இங்கே இருந்த காட்சிகள் எல்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கலாம்னு ஒரு பேச்சு அடிபட ஆரம்பிச்சதுங்க. ஆக்சுவலாக லெபனானில் இருந்து அந்த ட்ரோன் ஏவப்பட்டிருக்கலாம்னு, இது தாக்குதலுக்கான ஏவல் கிடையாது, ஜஸ்ட் அங்கே என்ன நடக்குது ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறதுக்காக, ஒரு ஸ்கெட்சை ப்ராப்பராக போடுறதுக்காக ஆப்போசிட் சைட்லேருந்து ஏவி இருக்கலாம்னு சர்வதேச அவதானிகள் ஒரு கூட்டம் முன் வச்சாங்க. ஆனால் இதை இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் இருக்குல்ல, அவங்க மறுத்துருக்காங்க.
இல்லை அது போல் எங்கள் பகுதியை யாரும் வந்து சீக்கிரமாக அப்ரோச் பண்ண முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாதுன்ட்டு. இல்லை இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இஸ்ரேலி ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த சிக்னல் கிடச்சிது பாருங்கள், ஏதோ ஒன்று மேலே பறக்குதுன்ற மாதிரி பிஎம்மோட வீட்டுக்கு மேலே. அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் கிளம்பி போயிருக்கு அந்த ட்ரோனை தேடி கண்டுபிடிக்க. ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல, ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம். இப்போ ஐடிஎஃப் இருக்குல்ல, இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸு, அதோட சீஃப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அது தவறான அலாமாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாரு. ஸோ சிக்னலிங் அலாம் ஒழிச்சது உண்மை, ஏதோ ஒன்று பறந்துருக்கு ஒரு வீட்டு மேலேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்னன்றதை இப்போ வரைக்கும் கேள்விக்குரிய. ஐடிஎஃப்பும் அதை தான் பூசி முழுகிற மாதிரி சொல்கிறாங்க, அது தப்பான அலாமாக இருக்கலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது இஸ்ரேல் டெக்னாலஜி அப்படி ஆக ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப அது எரரை ஏற்படுத்தும் அப்படின்னு பெருசாக நம்பவா முடியுது. இதுக்குள்ளே என்ன அவங்களுக்குள்ளே ஈகோ போயிட்டுருக்கோம். சரி ரைட்டு. பிரபல என்ஜிஓ ஃபார்மான ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மூமெண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க, சில டேட்டாவை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இருக்கார்ல, அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு, அதில் அவரோட காசு எவ்வளோ, பப்ளிக்கோட டேக்ஸில் வர காசு எவ்வளோன்னு இது எல்லாம் ஃபுல்லாக டேட்டாவை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கலெக்ட் பண்ண அந்த டேட்டாவை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் லீகல் ஆக்ஷனையும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டேட்டா எல்லாமே டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இருக்குல்ல, இதில் செய்தியாக வெளியே வந்திருக்குங்க. அதில் என்னென்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு, நெத்தன்யாகு ப்ளஸ் அவரோட மனைவி இவங்க 2 பேரும் பல நாடுகளுக்கு கிளம்பி போகிறாங்க. அரசு முறை பயணன்றாங்க, ஆனால் இன்ப சுற்றுலா மாதிரி தான் போகிறாங்க. யூஎஸ், ஃப்ரான்ஸ், இட்டலி, ஜெர்மனி, யூகேன்னு பல நாடுகளுக்கு இது வரைக்கும் பயணிச்சிருக்காங்க. கடந்த 2023 மட்டுமே மக்களோட வரிப்பணத்திலிருந்து இந்திய ரூபாய் மதிப்பில் 53 கோடி ரூபாவை இவங்க வீணடிச்சிருக்காங்க, அவங்களுக்கான செலவுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. எங்கே போனாலும் இவங்க கூடவே பார்த்தீங்கன்னா இவங்களோட பாதுகாப்புக்காகவும் வேலை செய்கிறதுக்காகவும் குறைஞ்சது 25 பேரில் ஆரம்பிச்சு அதிகபட்சம் 36 பேர் வரைக்கும் ஒரு படையவே கூப்பிட்டு போகிறாங்க. யாரோட பணத்தை யார் இங்கே செலவு பண்ணுறதுன்னு ஒரு மிகப்பெரிய அலிகேஷனை முன் வச்சுருக்காங்க இந்த என்ஜிஓ. இது இப்போ இஸ்ரேலில் ஒரு புதிய பேசுபொருளாக மாறி நிற்குது. ஓகே, சேனல் 12 இருக்காங்களா, இவங்க ஒரு பகீர் தகவலை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு தகவலும் பாருங்கள் எந்த அளவுக்கு பீக்கில் போய்கிட்டு இருக்கு. இஸ்ரேலோட இன்டெல் சீஃப் ஒருத்தர், இவருக்கு இந்த அக்டோபர் 7 அட்டாக் இருக்குல்ல, ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்குள்ளேயே புகுந்து அடித்தாங்க பாருங்க, இந்த அட்டாக்கை பற்றி சில மாதங்களுக்கு முன்னாடியே தெரியும். அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணவங்களில் இந்த இன்டெலிஜென்ட் சீஃபும் ஒருத்தர்னு சொல்கிறாங்க. எந்த கண்ட்ரியோட இன்டெலிஜென்ட் சீஃபு, இஸ்ரேலோட இன்டெலிஜென்ட் சீஃபு இவர் ஒன்றா. அதுக்கப்புறம் 8200 சிஎம்டிஆர், அப்புறம் காசா டிவிஷன் சிஎம்டிஆர், அப்புறம் ஐடிஎஃபோட சதர்ன் கமாண்ட் சீஃப், இத்தனை பேரும் அந்த டாக்குமெண்ட்ஸை படிச்சிருக்காங்களாம். அக்டோபர் 7 அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி பல நாட்களுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸை படிச்சிருக்காங்களாம். சரி என்ன ப்ரோ, படித்த அந்த விஷயங்களை மேலே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெத்தனமாக என்னவோ தெரியல, மேலே கொண்டு போகவே இல்லையா இந்த டாக்குமெண்ட்ஸ். அதாவது இது போல் ஹமாஸ் அமைப்பு ஒரு மேசிவான அட்டாக்கை இஸ்ரேலுக்குள்ளே நடத்துன்ற விஷயத்தை மேலேயே கொண்டு போகலையா. இந்த டாக்குமெண்ட்ஸை பற்றி படித்தவங்க ஒருத்தர் கூட வாய் திறக்கலைங்க பொதுவெளியில். அதுவும் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருக்கு இந்த விஷயம் போகலை, ஐடிஎஃபோட ஹெட் இருக்கார்ல அவருக்கு கூட சொல்லாமல் இருந்திருக்காங்க. இது அலட்சியம்னு சொல்கிறதா, இல்லைனா அட்டாக் நடக்கட்டும் அப்படின்னு அவங்க வேடிக்கை பார்த்து ஒதுங்கிட்டாங்களா, கடவுள் தான் வெளிச்சம். ஹமாஸ் தானே அப்படின்ற அலட்சியம் தான் இதுக்கு காரணமாக இருக்கலாம்னு சில சர்வதேச அவதானிகள் இப்போ கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸோட சீஃப் இருக்கார்ல, இவர் இந்த யூனிட் 8200 கூட திடீர் சந்திப்பை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய மீட்டிங்காக நடந்திருக்கு. இது எப்போ நடந்துச்சுன்னா, அக்டோபர் 7 அட்டாக் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி, அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ஸை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. இவர் மேலே கொண்டு போகலாம் கூட பரவாயில்ல, அங்கே உள்ளே இருக்கவங்களும் மேலே கொண்டு போகாமல் விட்டுருக்காங்க தகவல் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குதுங்க. ஆகஸ்ட் 19 வேர்ல்டு ஹியூமானிட்டேரியன் டே. இப்போ ஏற்பட்ட இந்த நாளில் இந்த UNRWA இருக்காங்களே, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி, இவங்க ஒரு டேட்டாவை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த காசா வாரில் கொல்லப்பட்ட அவங்களோட மெம்பர்ஸ் இருக்காங்களே, UN மெம்பர்ஸ், அந்த மெம்பர்ஸ் சார்ந்த பட்டியலை தான் இப்போ அவங்க வெளியிட்டிருக்காங்களே. ஆக்சுவலாக பாலஸ்தீனியன் ரெஃப்யூஜிஸ் இருக்காங்களே, இவங்களுக்காக சர்வீஸ் பண்ண களம் புகுண்டவங்க. ஆனால் அவங்களில் 207 பேர் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த காசா வாரில். எவ்வளோ கொடுமலை, அங்கே இருக்க மக்களோட துயர்களை துடைக்க போனவங்க கடைசியில் கொல்லப்பட்ட கொடுமைலாம் நம்ம கிரகத்தில் மட்டும்தான் நடக்கும் போல இருக்குது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். ஈரான் பயமுறுத்திட்டு வந்துட்டுருக்குல்ல, நாங்கள் இஸ்ரேல் அடிக்க போகிறோன்னு. இதுக்கு நடுவில் அந்த ட்ரோன் வேறு ஏதோ பெஞ்சமின் நெத்தன்யாகு வீட்டு மேலே பறந்ததா ஒரு தகவல் இப்போ வெளியே போயிட்டுருக்கு பாருங்கள். ரெண்டதையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஸ்கெட்சு ஒன்று போட்டுருக்க மாதிரி இருக்குது. இது எங்கே போய் முடிய போதும்?
அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.